السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழிக்காக வந்த அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக இந்த புனித ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ் பற்றாத கருணை என்றும் நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல மாதங்களாக பல வாரங்களாக நமக்கு முன்னால் உரை நிகழ்த்திய ஒரு நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் வர இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாம் அதனை அடைய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். நமக்கெல்லாம் தோன்றும், ஏன் இந்த ரமலான் வர்றதுக்கு முன்னாடி ரமலானை பத்தி அதிகமா சொல்லிட்டே இருக்காங்க. ரமலான் என்ற ஒரு மாதம் வருவதற்கு முன்னாடி அதற்கு முந்தைய மாதத்துல ஏன் ரமலானை பத்தி சொல்றாங்க, ரமலானை ஏன் இந்த அளவுக்கு பிரமிச்சு சொல்றாங்க, ரமலானை பத்தி ஏன் அதிகமா கேட்ட விஷயமா தானே இருக்கீங்க அதிகமா சொல்றாங்க அப்படின்னா, ரமலான்ல நம்ம எந்த ஒரு வினாடியும் எந்த ஒரு நிமிஷத்தையும் எந்த ஒரு மணி நேரத்தையும் நம்ம வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ரமலானை நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வாறு தயார் செஞ்சுக்கணும், நம்ம தயார் செஞ்சது மூலியமா இந்த ரமலான் நம்ம இடத்துல இருந்து எப்படி நம்ம இடத்துல இருந்து ரமலான் செல்லணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒவ்வொரு வாரம் சொல்வதற்கான காரணம் இதுதான். அப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரியும், என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த விஷயம் தான் சொல்ல போறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்னா நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும்.
நம்மிடம் இருந்த எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிகள் போன வருடம் இருந்த ரமலானில் இன்று நம்மோடு இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். போன வருடம் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும். பிற பல சகோதரர்கள் கூட கேட்பாங்க, அந்த சின்ன பிள்ளைங்களா இருக்குல்ல, சிறு வயசு பிள்ளைங்கள்லாம் உமா பாப்பா கிட்ட அடம்பிடிச்சு நோன்பு வைக்கும், அடம்பிடிச்சு தாளிச்சு நோன்பு வைக்கும். வைக்காத, உன்னால இருக்க முடியாது, நீ ஏன் வைக்கிறப்பா, உன்னால வைக்க முடியாதுப்பா, நீ ஏன் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உமா பாப்பா சொல்லுவாங்க. இல்லம்மா நான் வைப்பேன்மா, நான் வைப்பேன், கண்டிப்பா நான் வைப்பேன், என்னால வைக்க முடியும், நீங்க ஏன் என்ன தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அவங்க உமாவோட சண்டை போடும். அப்போ பெரும்பாலும் சகோதரர்கள் கேட்பாங்க, காலையில இருந்து தண்ணி குடிக்காம இந்த வெயில்ல எப்படி உங்க புள்ள என் தாய் இருக்கு? ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த தாளிச்சு இருக்கிறதோ அந்த பசிச்சு இருக்கிறதோ பெரிய ஒரு விஷயமா தெரியாது. அதுக்கு என்னன்னா சந்தோஷமா இருக்கும், அதுக்கு என்னன்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நான் அல்லாவுக்காக, என்னோட ரப்புக்காக நான் என்ன பண்றேன், நான் தாளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சந்தோஷம், அதுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ எத்தனையோ மக்கள் நம்மோட இருந்தவர்கள் இன்று இல்லை, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய பெற்றோர் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி நோன்பு வச்சிருப்போம், நம்மள இந்த மாதிரி தொழுகைக்கு கூட்டிட்டு வருவாங்க, நம்ம இந்த மாதிரி நோன்பு திறக்க கூட்டிட்டு வருவாங்க. இஃப்தாரோட நிகழ்ச்சிலாம் பார்ப்போம், இவ்வளவு பொருளா இருக்கு, இதெல்லாம் இருக்கு பள்ளியாசல கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நம்ம செஞ்சிருப்போம். நமக்கு ஒரு 20 வயசு, 30 வயசு, 40, 50 வயசா இருக்கிறப்போ நம்மளை கொண்டு வந்து இந்த பள்ளியில் சேர்த்த நம்முடைய பெற்றோர்கள் நம்மோட இருக்கிறாரா சிந்திச்சு பார்க்கணும். அவர்கள் இந்த ரமலானை அடைய முடிஞ்சான்னு சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானை கொடுத்திருக்கார் என்று சொன்னா நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு gift, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரஹ்மத், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிருபை நமக்கு இந்த ரமலானை அடைய வச்சிருக்கான். எத்தனையோ சகோதரர்கள் கடைசி நேரம் ரமலான்ல கடைசி நேரம் இருக்கும், ரமலான் அந்த பிறையை பார்த்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அல்லாஹ் அவருடைய தக்தீர்ல என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா 2025க்கான ரமலான் இவர் அடைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2025 ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தாரி கொள்வானாக. ஆமீன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு தருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நம்மள அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவருக்கு பிடிச்சமான மனிதரை என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த உலகத்திலே அவர் செய்ததற்கான பாவத்தை இப்படி கிளீன் பண்ணி அப்படியே தூய்மைப்படுத்தி அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பாவத்துடைய அழுகுகளையும் இந்த உலகத்திலேயே தூய்மை செஞ்சுட்டு அல்லாஹ் அவரிடத்துல வரப்போ எப்படி அந்த மனிதனை படைச்சானோ, எப்படி அந்த மனிதனை அல்லாஹ் அவருடைய ரூஹை கொடுத்து படைச்சானோ அதே மாதிரி பார்க்க விரும்புவோம். அதே மாதிரி நாங்க மறுமையில அத்தனை மக்களுக்கு முன்னாடி பார்க்க நம்மள விரும்புவோம். அப்படிப்பட்ட மக்கள்ல நம்மளே அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம பிடிச்சமான மனிதர்களாக இருக்கிறோம். முதல் விஷயம், அல்லாஹ்வுக்கு நம்ம பிடிச்சமான மனிதர்களா இருக்கணும். சரி, அல்லாஹ்வுக்கு நம்ம பிடிச்சமான மனிதர்களா இருக்கணும். நம்ம அல்லாஹ்வுக்கு எப்படி பிடிச்சமான மனிதர்களா இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் எந்த விஷயத்தை, எந்த ஒரு விடயத்தை நமக்கு இந்த ரமலானில் கட்டளை இட்டிருக்கானோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்பொழுது கடைபிடிக்கின்றோமோ அது ரமலானில் மட்டுமல்லாமல் ரமலான் போனதற்கு அப்புறமும் ரமலான் அல்லாத மற்ற 11 மாதங்களிலும் நாம் எப்போது அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறோமோ அப்பதான் நம்ம அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மனிதரா வரும். என்னுடைய அடியான் ரமலான் இந்த விஷயம் செஞ்சான், ஆனா அந்த அடியான் ரமலான மட்டும் அதை செய்யல, தொடர்ந்து 11 மாசம் செஞ்சான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது ரமலான்ல ஒரு மனிதன் அடைஞ்சான் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தோட சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல 2 மனிதர்கள் வராங்க. 2 மனிதர்கள் வந்துட்டு ஒரே நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஒரே நேரத்துல இஸ்லாத்தை 2 பேரும் நண்பர், 2 பேரும் ஒரே நேரத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு ஒரு மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னா போருக்கு போறாரு. போருக்கு போய் போர்ல போய் நல்லா போர் செஞ்சு ஷஹீத் ஆகிறாரு ஒரு மனிதர். இன்னொரு மனிதர் என்ன ஆகிறார் அப்படின்னா அவர் மரணிச்சு 1 வருடம் கழித்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு
இயற்கையா வீட்டுல இருந்து அமல் செஞ்சுட்டு வீட்டுல இருந்து மரணித்து செல்றார். இது வந்துட்டு அந்த தல்ஹா ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி தான். அவங்களுடைய கனவுல இந்த மாதிரி வருது. இந்த கனவை போயிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு கனவு வருது, இதுக்கு என்ன விளக்கம் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஷஹீதா இருக்காரு, அவர் ஆனா சொர்க்கத்துக்கு பேர் நம்ம வந்து நிக்கிறாங்க. ஆனா நிக்கிறப்போ இந்த ஒரு வருடத்துக்கு அப்புறமா மரணிச்சார்ல அந்த ஒரு சஹாபி, அவரை முன்னாடியே சொர்க்கத்தை கூப்பிடுறாங்க, இவர் அப்படியே இருக்காரு. ஏன் இதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்கிறப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மின்னாயி தாவலுக்கு காட்டமும். இதற்கு ஆச்சரியப்பட என்ன இருக்கு? இந்த விஷயத்துல நீங்க ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அவர் ஒரு வருடத்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணிருக்கலாம்? அதுராக அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ரமலானை அடைஞ்சிருக்கலாம். அந்த ஒரு மனிதர் இயற்கையா இறந்தார்ல, அந்த மனிதர் ஒரு வருடத்திற்கு அப்புறமா இறந்தார்ல, அந்த மனிதர் அதுராக ரமலான், அவர் ரமலானை அடைஞ்சிருக்கலாம். அவர் தொழுதிருக்கலாம், நோம்பு நோண்டிருக்கலாம், அவர் இரவு முழுக்க நின்று வணங்கிருக்கலாம், அவர் குர்ஆன் ஓதிருக்கலாம், அவர் தர்மம் செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி அவர் என்ன ஏழே காலங்கள் செஞ்சிருக்கலாம். இதை விட அவருக்கு என்ன காரணம்? அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர், எந்த ஒரு மனிதர் ரமலானை அடைஞ்சிருக்காரோ, ரமலானை அடையாமல் இருக்கிறாரோ, அவருக்கும் இடைப்பட்ட தூரம் என்னவென்று சொன்னால் வமா பைனஹுமா அபஅது மினஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் ஒருவர் ரமலானை அடைவதற்கும் அடையாமல் இருப்பதற்கான தூரம் என்று சொல்லி காட்டினார்கள். அப்போ ஒரு மனிதர் ஷஹீதாக இருப்பதை விட, ஷஹீதாக இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் நம்ம ஒரு ரமலானை அடைந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் யாரை பதில் அழைக்கின்றான்? சொர்க்கத்திற்கு நம்மளை தான் அழைக்கின்றான். இந்த ரமலானில் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவருக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு வாயிலை வைத்திருக்கின்றார். அந்த சொர்க்கத்தினுடைய வாயில் தான் அர்-ரய்யான். அர்-ரய்யான். அப்போ நாம் அந்த சொர்க்கத்தினுடைய வாயிலை அடைய, நாம் அந்த சொர்க்கத்திற்கு நுழைய அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலானை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வாய்ப்பு. ஆக நாம் இந்த ரமலானில் செய்ய வேண்டிய செயல்கள் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ் முதலில் கட்டளையிட்ட ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், எத்தனையோ மனிதர்கள், நான் முன்னால் சொன்னது போல் எத்தனையோ மனிதர்கள் அடையாமல் இருக்க அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால், அதற்காக அல்லாஹ்விற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நாம் நன்றி செலுத்துவதன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு விஷயத்தை நமக்கு அதிகமாக தருவானே தவிர அதை நம்ம கொடுத்து விட மாட்டான். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவதன் மூலம் நமக்கு தான் அதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமே தவிர அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பிரோஜனம் கிடையாது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் அதிகமாக நன்றி செலுத்திக்கிறாரோ அவருக்கு நான் அதிகமாக என்னுடைய ரிஸ்கை நான் வழங்கினேன் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நாம் அதிகமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் காரணமாக நாம் எந்த அளவிற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளோட ரிஸ்கை அல்லாஹ் வளமாக ஆக்குவான். இரண்டாவதாக, நாம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், இந்த ரமலானில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு, ரமலான் 30 15 உலக அறைகளுக்காக 15 தீனுக்காக பிரித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த ரமலான் 30 நாம் செய்யக்கூடிய, நாம் இந்த ரமலான் முழுமையாக நாம் செய்யக்கூடியது முக்கிய அனைத்தும் எதற்காக என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் எந்த அளவிற்கு மற்ற நாட்களை விட நாம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நாம் இந்த ரமலானில் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். மாறாக நாம் எவ்வாறு இருக்கோம் என்று சொன்னால், மற்ற நாட்கள் எவ்வாறு இருப்போமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக மட்டுமே இருக்கின்றோம். அவ்வாறு இருப்பதற்காக நாம் எவ்வாறு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், நான் உங்களுக்கு ரமலானை கொடுத்துட்டேன், நீங்க ரமலானை அடைஞ்சிட்டீங்க. ரமலான்ல நீங்க எந்த விதமான குறையும் வைக்காதீங்க. நீங்க ஏன் குறை வைக்கிறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு என்ன குறை வைத்தான்? அல்லாஹ் உங்களை ரமலான் அடைய விடாமல் செய்தானா? அல்லாஹ் உங்களுக்கு ரமலான் அடைய விடாமல் செய்வதற்கான ஏதாவது காரணம் உங்களுக்கு வைத்தானா? அல்லாஹ் உங்களை ஒரு ஏதேனும் ஒரு
நோன்பு வைக்க முடியாமல், தொழுவ முடியாமல் ஏதேனும் ஒரு காரணத்தை உங்களுக்கு வைத்தாங்க? கிடையாது. நிச்சயமாக நமக்கு கிடையாது. ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய, அல்லாஹ்வின் கட்டளை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ் சொன்ன கட்டளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாம் அதிகமாக தவறிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாம் மற்ற நாட்களில் அந்த விஷயத்தை செய்யவில்லை. நாம் ரமலான் மட்டும்தான் குர்ஆன் ஓதுகிறோம் என்று சொன்னால் 10 நாட்கள் அடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் நல்லா குர்ஆன் ஓதும். அதற்கு அடுத்த 11வது நாள் நமக்கு என்ன ஆயிரும்? சரி பெறப்பட்டுரும். 12வது நாள் என்ன ஆயிரும்? ரொம்ப சரி பெறப்பட்டுரும். ஃபர்ஸ்ட் ஒரு நாள்ல ஒரு ஜுஸ் ஓதுவோம், 2வது நாள்ல அரை ஜுஸ் ஓதுவோம். அப்படியே ஒரு 10-15 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் குர்ஆனை தொழுவோமான்னு யோசிப்போம். இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, நம்மளால ட்ரெஸ் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? உலக ஆராயணுக்காக செலவு பண்ணுறோம். நபிசுல்லாஹு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஷாபான் மாதம் ஃபுல்லா, அதாவது ஷாபான் மாதம் தவிர மற்ற நாட்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நபிசுல்லாஹு நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நோன்பு விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நோன்பு விட்டுருந்தா ரசூலுல்லாஹ் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நோன்பு விடவே வைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நோன்பு அப்படியே விட்டுட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆயிஷா விரும்புவாங்க. இதெல்லாம் மற்ற 10 மாதத்துல. ஷாபான் மாதத்துல மட்டும் ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதிகமா நோன்பு வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஷாபான் முழுக்க நோன்பு வச்சாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரமலான் வருவதற்கு முன்பாகவே தன்னை என்ன படுத்திட்டாங்க? அதற்கேற்ற மாதிரி தன்னை ஆயுதப்படுத்திட்டாங்க. நம்ம ரமலான் அடைய இருக்கிறோம், நம்மளுடைய ரமலான் நம்மை அடைய இருக்கின்றது, அதற்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? செதுக்கிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை நாம செதுக்கிக்கிட்டாங்க. சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரமலான் வருவதற்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜக்காத்தோட பணத்தெல்லாம் டோட்டல் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் நான் ஜக்காத் கொடுக்கணும், இந்த பணம்லாம் நான் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஜக்காத்தோடைய பணத்தெல்லாம் இந்த மாதிரி செலவு செய்யணும் அப்படின்ற மாதிரி ரமலான் வருவதற்கு முன்பாக அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருவாங்க. ஆனா நம்முடைய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரமலான் வந்து ரமலான் இறுதி 10 நாள்ல தான் ஒரு புனிதமான ஒரு இரவு இருக்கின்றது ரசூலுல்லாஹ் சொல்லியும், அந்த இறுதி 10 நாள்ல தான் நம்மளுடைய சகோதர சகோதரி என்ன பண்றாங்க? ரொம்ப வீணான விஷயங்களையும், உலக ஆதாயங்களையும், உலக தேவைகளுக்காக உலகத்தை சுற்றி திரிகிறார்களே தவிர அமல்களை அதிகப்படுத்துகிறார் என்று கேட்டால் கேள்விக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. அப்போ நாம் இவ்வளவு ரமலானை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ரமலான் நம்ம அடைந்திருப்போம். ஆனால் அத்துணை ரமலானும் நம்மை சீர்படுத்தியதா என்று நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ரமலான் நம்மளை அடைந்து நம்மளை திருத்தவில்லையோ, நாம் அந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நம்மளை அந்த ரமலான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நமக்கு எந்த ஒரு ரமலான் போனதுக்கு அப்புறம் ரமலானில் நாம் எவ்வாறு செய்தோமோ அந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றோமோ, அப்பொழுதுதான் ரமலான் நம்மளை பயன்படுத்தியது, நாமும் ரமலானை பயன்படுத்தினோம் என்ற ஒரு அர்த்தம் வரும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் நாம் எந்த அளவிற்கு ரமலானை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ, ரமலான் நம்மை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வதை விட நாம் எவ்வாறு ரமலானை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நாம் ரமலானை பயன்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக நாம், அதாவது இந்த ரமலான் என்ற ஒரு மாதம் புனிதமான மாதமாக ஆக்கப்பட்ட ஒரு முக்கிய காரணம் குர்ஆன், அல் குர்ஆன். ஏனென்று சொன்னால் குர்ஆன் இறங்கிய ஒரே காரணத்தினால் மட்டும்தான் இந்த ரமலான் புனிதமிகு மாதமாக அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு இரவில் ஒரு 10 நாட்கள் இருக்குல்ல, அந்த ஒற்றைப்படை இரவுல ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்கல்ல, அந்த ஒற்றைப்படை இரவு லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு புனிதமிகு இரவாக ஆக்கப்பட்டதற்கான காரணமும் அது குர்ஆன், கலாமுல்லாஹ். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய எத்தனை சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இன்று நமக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கின்றோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய, அல்லாஹ் நமக்கு இடப்பட்ட ஒரு வேதத்தை நம்மால் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் நாம் வெட்கப்பட வேண்டும். தயக்கப்படாதீர்கள். இந்த ரமலானில் நாம் எந்த அளவிற்கு குர்ஆனை ஓத முடியுமோ, அல்லது குர்ஆனை கற்றுக்கொள்ள ஓத தெரியாதவர்கள் எந்த அளவு கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவு கற்று திக்கியா ஓத வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு மனிதர் நல்ல சரளமா ஓதுறாரு, அந்த
அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரே ஒரு நன்மை தான். ஆனா எந்த ஒரு மனிதர் திக்கி திணறி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதணும், என்னுடைய 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 ஹயாத்துல நான் இந்த ஒரு அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா நான் தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய கலாமை நான் ஓதியே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு மனிதர் விரும்பி அதை திக்கி திக்கி ஓதுறாரு, அவருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 2 நன்மை சொல்றாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சரமா ஓதுறதுக்கான 2 நன்மை தரணும், திக்கி திக்கி ஓதுறவங்க 1 நன்மை தரணும், திக்கி திக்கி ஓதுறவங்க 2 நன்மை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கிறப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த மனிதர் ஓதுறதுக்காக ஒரு நன்மை, ஆனா ஓதணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறார்ல, ஓதணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி ஒண்ணு அவருடைய வாழ்க்கையில அவருடைய தியாகத்தை ஏற்படுத்துறாருல, அந்த தியாகத்தை ஏற்படுத்துறதுக்காக அல்லாஹ் அதற்கு ஒரு நன்மை தரும். அப்போ நம்ம எந்த அளவிற்கு இபாதத்தோட நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் வழி வச்சிருக்காங்க. அப்போ இந்த உலகத்துல 3 விஷயங்கள் நம்மளை கபூர், அதாவது எந்த நேரத்தில் வேணாலும் நம்முடைய மரணம் நிகழ்ந்துவிடும், எந்த நேரத்தில் வேணாலும் நம்முடைய மரணம் நிகழ்ந்துவிடும். அப்போது 3 விஷயம் மட்டும் தான் நமக்கு பின்னாடி வரும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க 3 விஷயம் மட்டும் தான் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் பின்தொடர்ந்து வரும். என்னவென்று சொன்னால், 1 குடும்பம், இன்னொன்னு உங்களுடைய சொத்து, இன்னொன்னு உங்களுடைய அமல், இன்னொன்னு உங்களுடைய அமல். இது எல்லாமே நம்மளுடைய கபூர்ல போய் நம்ம வைக்கிற வரைக்கும் 3மே பின்தொடர்ந்து வருமா. 3மே பின்தொடர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கபூர்ல நம்மளுடைய மையத்தை வச்சிரும். வச்சதுக்கு அப்புறம் 2 விஷயம் பேக் அடிச்சிடும், 2 விஷயம் போயிடும், நமக்கு கபூர்ல வராதான். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா அஹ்லு வ மால். 2 விஷயம், உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சொத்து உங்களை பின்தொடர்ந்து வராது. ஆனா நம்ம செஞ்ச நல்ல அமல்கள் நமக்கு கபூர்ல வரும். ஒரு மனிதர் கபருக்குள்ள மூடிவார், கபரை மூடினதுக்கு அப்புறம் அவருக்கு பக்கத்துல நிறைய நல்ல அமல் செஞ்சிருப்பார். அவர் பக்கத்துல ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்து உட்கார்ந்துருக்கும், பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்குமா. இந்த மனிதரை டக்குன்னு தூக்கி போட்டுரும், யாராவது நம்ம மட்டும் தானே தனியா வந்தா, இது என்னடா புதுசா ஒண்ணு வெளிச்சமா நமக்குள்ள வந்து யாராவது அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணும். அந்த மனிதர் பாப்பாரா, யார் நீ, எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்பாரு. அதற்கு அந்த ஒரு ஒளி மாதிரி இருக்கிற அந்த ஒரு உருவம் சொல்லுமா, நீ இந்த உலகத்துல எவ்வளவு நல்லவங்க செஞ்ச, இன்னும் குர்ஆன் ஓதுன, தர்மம் செஞ்ச, நோம்பு நோன்ற, ரமலான் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கடைபிடிச்சு ஃபாலோ பண்ணல, அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒளியா வந்திருக்கேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த கபூர் வந்து சின்னதா இருக்கிற கபூர் என்ன அப்படின்னா, அவர் கண் பார்க்கிற தொலைவு அளவுக்கு அந்த கபூர் வந்து விசாலமாகும். அந்த கண்ணோடைய பார்க்கிற தொலைவு அளவுக்கு அந்த கபூர் என்னவும் விசாலமாகும். அப்போ அது குர்ஆன் இருக்கும். நீ யாருப்பான்னு கேட்டா நான் தான் குர்ஆன். நமக்கு கபூர்ல போயிட்டு நமக்கு ரொம்ப வெக்கையா இருக்கும், நமக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கும். என்னடா இருக்கும், உனக்கு என்ன வேணும் கேளு, ஏசி வேணுமா, லைட் வேணுமா, ஃபேன் வேணுமா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, இங்க நான் உனக்கு பண்ணி தரேன். ஏன்னு கேட்டா உலகத்துல இருக்கிறப்போ நீ என்ன பண்ண, என்ன நீ எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி நீ பயன்படுத்திக்கிட்ட. சோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த உலகத்துக்குள்ள நீ இந்த அடுத்த உலகத்துக்கு வரப்போ உன்னை நான் பயன்படுத்திக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுமா. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் நமக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ணணும், அந்த அல்லாஹ்வுடைய கலாம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அந்த ஒரு குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது நம்முடைய என்ன பண்ணிடணும், இந்த ரமலான்ல ஓதி முடிச்சிடணும் அல்லது ஓதி கற்றுக்கணும். இந்த ரமலான் எனக்கு ஓத தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல, அலிபா கூட தெரியலப்பா, ஆனா நான் எப்படி ஓதுகிறத கேட்டா நம்ம ஓதி நினைச்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நிச்சயமா உதவி செய்வான். அப்போ அல்லாஹ் உதவி செய்ய மூலமா நம்மளுடைய முயற்சி இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணலாம், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்ம ஓதி கத்துக்கலாம். அதுக்கு அடுத்தக்கூடிய மாதத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கத்துக்கிட்டதை அப்படியே விட்டுறாம அந்த கத்துக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அடுத்த ரமலான்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் சரளமா ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா தருவோம். அப்போ நாம் செய்யக்கூடியதெல்லாம் என்ன, ஒரே ஒரு விஷயம், முயற்சி. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் தர்மம் செய்வது. அடுத்த விஷயம் தர்மம் செய்வது. அதாவது மாற்று மத சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய
விஷயம் என்னன்னு சொன்னா, எப்படி இஸ்லாத்தை எப்படி முஸ்லிம்களை பார்ப்பாங்க அப்படின்னா, மற்ற மாதங்களை விட மற்ற நாட்களை விட ஒரு நாள் அதே மாதிரி ஒரு மாதம் ரொம்ப முஸ்லிம்களை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எதனால அப்படின்னா, வெள்ளிக்கிழமையானா அதிகமா இஸ்லாமியர்கள் தர்மம் செய்வாங்க, அதே மாதிரி ரமலான் ஆனா அதிகமா இஸ்லாமியர்கள் தர்மம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஏன் அப்படி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க எல்லா அமலையும் விட்டுருங்க, எல்லா அமலுக்கும் ஒரு கூலி வச்சிருக்கேன், எல்லா அமலுக்கும் நான் ஒரு கூலி வச்சிருக்கேன். நோம்புக்கு மட்டும் நான் கூலி நானா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரமலான்ல செய்யக்கூடிய அமலுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க நினைக்காத அளவுக்கு நான் பண்படமா உங்களுக்கு நான் என்ன பண்றேன், உயர்த்தி காட்டுறேன். நீங்க நினைக்காத அளவுக்கு நான் உங்களுக்கு பண்படங்க உயர்த்தி காட்டுறேன் அந்த அமலை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறது என்ன அப்படின்னா, பண்படங்க உயர்த்தி காட்டுறதுக்கு காரணம், நம்ம ஒரு 10 ரூபா தான் கொடுத்துருக்கோம். நாளைக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுமையில நம்மளை கூட்டிட்டு வருவோம். நம்ம கிட்ட நன்மையோட தட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம நினைப்போம், நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் போதோ, நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ, நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இங்க வாங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரே ஒரு 10 ரூபா மட்டும் செலவு செஞ்சிருப்போம். அந்த 10 ரூபாய்க்காக அல்லாஹ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 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 மலையளவுக்கு அல்லாஹ் வந்துட்டு ஒரு நன்மையை வந்து வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலையளவு நன்மை வச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு அமல் நான் செய்யவே இல்லையே, நான் இவ்வளவு அமலை வாழ்நாள செஞ்சது இல்லையே அப்படி நமக்கே ஆச்சரியப்படுறதுக்கு அளவுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம், நீ செய்யல ஆனா நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுவோம் அப்படின்னா, நீ செஞ்ச ஒரே ஒரு சிறிய ஒரு தர்மம் என்ன செஞ்ச, ஒரே ஒரு 10 ரூபா கொடுத்த, யாருக்கோ ஒரு ஏழைக்கு உணவு இல்லை, அவர் பசிச்சிருந்தாரு, அவருக்கு நீ உணவு வாங்கல. ஏதோ ஒரு ஏழை வந்து உனக்கு இடத்துல தண்ணி கேட்டாரு, நீ தண்ணி கொடுத்த, தண்ணி தாகமா இருக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு, அந்த தண்ணி நீ கொடுத்த. ஏதோ ஒரு ஏழை ரொம்ப பசிக்குது, எனக்கு உணவு வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டாரு, அவர் நீ ஒரு உணவு வாங்கி கொடுத்த. ஏதோ ஒரு ஏழை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட வாழ்க்கையில பொருளாதாரத்துக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்ய கேட்டாரு, அவருக்கு நீ ஒரு உதவி செஞ்ச. இப்படி நீ செஞ்சதன் காரணமாக உனக்கு நான் இந்த அமலை தந்துருக்கேன், நீ பெரிய ஒரு அமல் செய்யறப்பா, நீ செஞ்ச அமலே பெரிய ஒரு அமல் தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் நமக்கு அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல நம்மள்கிட்ட நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய பையில இருந்து அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் இன்னும் அதிகமா நம்ம கொடுப்போம். அதுக்கு அடுத்தபடியாக இரவுல செய்யக்கூடிய வணக்கங்கள், அதாவது இறுதி 10. நம்ம எல்லாரும் ரமலான் என்றாலே முதல் 20 நாம் ஒரு மாதிரியாக இருப்போம், அடுத்த 10 நாம் ஒரு மாதிரியாக இருப்போம். ஏனென்று சொன்னால், முதல் 20 ஒரு விசேஷம் இருந்தாலும், ஒரு சந்தோஷம் இருந்தாலும், கடைசி வரக்கூடிய ஒரு 10 இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு முதல் 20 இருக்காது. ஏனென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அதாவது 1000 மாதங்களை விட, 1000 மாதங்கள்னா நம்மளுடைய வாழ்நாள்ல கணக்கிட்டு பார்ப்போமே, ஒரு 80 வருடம் நம்முடைய வாழ்நாள்ல நம்ம செலவு செய்திருப்போமா? 80 வருடம் நான் அந்த ஒரு இரவுல எனக்கு அந்த இரவு கிடைச்சிருச்சு அப்படின்னா 80 வருடம் நான் நின்று தொழுகை நன்மை, 80 வருடம் நான் நோன்பு நடணும், 80 வருடம் நான் குர்ஆன் ஓதி நன்மை. அப்படி ஒரு நன்மையை அல்லாஹ் ஒரே ஒரு இரவுல, ஒரே ஒரு இரவுல நம்ம 80 வருஷம் வாழணும்னு யாருக்காச்சும் நம்ம சொல்ல முடியுமா? 80 வருஷம் நான் கண்டிப்பா வாழும் பாய் அப்படின்னு யாராவது கை தூக்க முடியுமா? யாராலே முடியாது. ஆனா நம்ம அந்த ஒரே ஒரு இரவு அடைவதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? 80 வருடம் அமலை நம்ம ஒரே ஒரு இரவு மூலமா கைப்பற்றலாம். ஒரு இரவுல எவ்வளவு நேரம்? ஒரு 12 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம் நம்மளுடைய தூக்கத்தை தியாகம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய 80 வருடக்கூடிய அமலை நம்ம என்ன பண்ணலாம்? எளிதாக கைப்பற்றலாம். ஆனா நம்ம அதிகமா என்ன பண்ணணும்?
அந்த இரவை எப்படி அடையணும்ன்ற நோக்கத்தை விட அந்த இரவை நம்ம என்னென்ன செய்யணும்ன்ற நம்ம அதிகமா ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, அந்த இரவுல நம்ம தராவி முடிச்சதுக்கு அப்புறம் குர்ஆன் அதிகமா ஓதுறது காரணமாக குர்ஆனை எந்த அளவுக்கு ஓத முடியுமோ ஓதிவிட்டு, குர்ஆனை அதிகமாக ஓத தெரிந்த மக்களும் ஓத தெரியாத மக்களும் தமிழ்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், தமிழ்ல அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப பெருசெல்லாம் வேணாம், ஒரே ஒரு சூறா மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரமலான்ல நான் இந்த சூறாவை எடுத்துக்கிறேன்ப்பா, ஏதோ ஒரு சூறாவை எடுத்துக்கொண்டு அந்த சூறாவை தமிழ்ல படி, அந்த சூறாவை தமிழ்ல படி, தமிழ்ல படிச்சுட்டு அது அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. அதை நோட் பண்ணிட்டு அதற்கு அடுத்த வரக்கூடிய 11 மாதத்துல இந்த விஷயம் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில இந்த சூறால இருக்கிற விஷயம்னா என்னோடத்துல இருக்கும். இந்த சூறால இருக்கிற விஷயம்னா என்னிடத்துல நிச்சயமா இருக்கும். ஒரே ஒரு சூறா நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. நிச்சயமா முடியும். அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்த விஷயத்தை என்னோட வாழ்க்கையில கடைபிடிக்கணும் நம்ம நினைச்சு நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை பின்பற்ற நினைச்சோம் அப்படின்னா அல்லாஹ் அதற்கு நிச்சயமாக வழிவகுப்பான், அதற்கு நிச்சயமா நமக்கு உதவி செய்வான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் அதிகமாக தவறு செய்யக்கூடிய காலமும் இதுதான், தவறு செய்யக்கூடிய காலமும் இதுதான், தவறை திருத்தக்கூடிய காலமும் இதுதான். நாம் அதிகமா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, குர்ஆன் ஓதுறோம், தொழுகிறோம், எல்லா விஷயம் பண்றோம், ஆனா நம்ம அல்லாஹ்விடத்துல அதிகமா பிரார்த்தனை செய்யறோமான்னு நினைச்சு பார்க்கணும். நம்ம அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்விடத்துல மன்றாடி அல்லாஹ்விடத்துல நம்ம அதிகமா கேட்கிறோமா நினைச்சு பார்க்கணும். ஒரே ஒரு 2 ரக்காத் தொழுது சுஜூதுல உடந்து அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனை எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்மளுடைய பலவீனமா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு அந்த விஷயம் வேணும், எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு நான் வந்து பொருளாதாரத்துல இவ்வளவு இதா இருக்கேன், எனக்கு எல்லாமே பலவீனமா இருக்கு, எல்லாமே நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய பிரார்த்தனையில நம்ம கை விட்டுறோம். பிரார்த்தனை நம்ம எப்பொழுது நம்மளுடைய கை ஓங்குமோ இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய ரிஸ்கிலும் அல்லாஹ் அதற்கான கையை நிச்சயமாக ஓங்குவான். தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக ஒரு ஏற்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் முதல் உரையில் ரமலானை எந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும், அதில் எப்படி ரமலானை ஒரு வினாடி விடாமல், ஒரு நிமிடம் விடாமல், ஒரு மணி நேரம் கூட வீணாக்காமல் நம்முடைய வாழ்க்கையை ரமலானை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இன்று நாம் இருக்கின்றது ரமலான் ஷாபானுடைய 29வது நாள். 29வது நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மற்ற மாதங்களை விட ஷாபானுக்கு மட்டும் நீங்கள் ஷாபானுடைய மாதத்தை அடைந்தால் ஷாபானுடைய மாதத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா ரமலான்ல ஒரு நாளை கூட வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, ரமலான்ல ஒரு நாளை கூட விட்டு விடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஷாபானுடைய மாதத்தில் நடந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, பிறையை கணக்கிட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில இன்று நாம் ஷாபானுடைய 29ஆம் நாளில் இருக்கின்றோம். இன்று ஷாபானுடைய 29ஆம் நாளில் இருக்கின்றோம். இன்று நாம் இருக்கக்கூடிய நாளில் நாம் பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்ப்பது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அப்போ நாளை நாம் பிறை பார்த்தோம் என்று சொன்னால், பிறை பார்த்த சகோதரர்கள் யாராவது இங்கே யாராவது பார்க்கல அப்படின்னா பிறை பார்த்த சகோதரர்கள் நிர்வாகத்திலேயோ அல்லது தெரிந்த ஒரு மகளாவிலோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க என்று சொன்னால் நம்முடைய அந்த அடுத்தபடியாக, அதாவது பிறை பார்த்தவுடன் நோன்பு நோற்பது நம்ம கடமையாகிவிடும். பிறை பார்த்தவுடன் நோன்பு நோற்பது நம்ம கடமையாகிவிடும் என்பதை கூறி வாசுதவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.